வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு பற்றின சில முக்கியமான புதிய விதிமுறைகள் வெளியாகிருக்கு. அதனோடவே மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வாங்க ஷார்ட்டாக 4 நிமிஷத்துக்குள்ளே என்ன விஷயம் அப்படின்றத பார்த்துடலாம். ரேஷன் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமே கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு மத்திய அரசு உணவு தானியங்களை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அந்த்யோதயா கார்டுகள் சொல்லக்கூடிய AAY ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் முன்னுரிமை கார்டுகளாக சொல்லக்கூடிய PHH ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான சில அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு. அந்த்யோதயா கார்டுகள் மாதமே 35 கிலோ அரிசி அப்படின்றது இலவசமாக வாங்குவாங்க. மீதி முன்னுரிமை கார்டுகள் ஒருத்தருக்கு 5 கிலோன்ற வீதத்தில் ரேஷன் அரிசி வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் சிலர் தங்களுக்கு கிடைக்கும் இலவச பொருட்களை வாங்கிட்டு உடனே தங்களோட பெயரை பழைய ரேஷன் கார்டில் இருந்து நீக்கிட்டு புதிய ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பித்து அதன் மூலமும் மீண்டும் பொருட்களை பெற்று வருகிறார்கள் என்ற புகார் அதிக அளவில் எழுந்த வண்ணமே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்காகவும் உண்மையான பயனாளிகள் பயன்பெறணும் அப்படின்றதுக்காகவும் மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் புதிய ரேஷன் கார்டு பெற விரும்பும் எந்த நபரும் ஏற்கனவே வேறு எந்த ரேஷன் கார்டிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது என்ற நிபந்தனை கொண்டு வரப்பட்டுள்ளது. முதலெல்லாம் நம்ம ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் செய்கிறோம் அப்படின்னா அதற்கான தகுதி இருந்துச்சுன்னா உடனே பெயர் நீக்கம் அப்படின்றது நடந்துடும். ஆனால் இதற்கு மேலே ரேஷன் கார்டில் உறுப்பினராக இருப்பவர்கள் தங்களோட பெயரை நீக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த தேதியில் நீக்கிறதுக்கு விண்ணப்பித்தாலும் அந்த விண்ணப்பம் உடனடியாக இறுதி செய்யப்படாது அப்படின்னும் அவர்களுடைய பெயர் நீக்கம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படுவது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்தின் இறுதியில் மட்டும்தான் இனிமேல் அதிகாரப்பூர்வமாக உங்களோட ரேஷன் அட்டையிலிருந்து பெயர் நீக்கம் அப்படின்றது நடைபெறும். நீங்கள் எப்போ அந்த ஒரு மாதத்தில் முதல் நாளே விண்ணப்பித்தாலும் சரி கடைசி நாளில் விண்ணப்பித்தாலும் சரி அப்படின்றத இப்போ மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்காங்க, உறுதியும் படுத்தியிருக்காங்க. இதற்கு மேலே பெயர் நீக்கம் செய்கிறீங்க அப்படின்னா இதுதான் ரூல்ஸ். இது PHS மற்றும் அந்த்யோதயா கார்டுகளுக்கு முக்கியமாக இந்த அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்களோ விண்ணப்பம் செய்கிறீங்களோ உடனே விண்ணப்பம் செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த சட்டசபை தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு ரிசல்ட் வர இருக்கு. இந்த நிலையில் சீக்கிரமாகவே ரேஷன் அட்டைக்கெல்லாம் ஓகே பண்ணிடுவாங்க. அதனால் முடிஞ்சளவு சீக்கிரமாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பம் செஞ்சிருங்க. அண்ட் இரண்டாவதா மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பும் வெளியாயிருக்கு. கடந்த 2 மாத காலமாகவே மகளிர் உரிமை தொகை யாருக்குமே வராமல் இருந்தது. ஏன்னா எல்லாமே சேர்த்து அதற்கு முன்னதாகவே ரூபாய் 5000 போட்டுட்டாங்க. இந்த நிலையில் மக்களுக்கு இப்போ இந்த ரூபாய் 2000 இருக்கட்டும் 2500 இருக்கட்டும் திமுக அதிமுக இல்லைனா டிவிகே இப்படி யார் வெற்றி பெற்றாலும் வங்கி கணக்குல வரவு வைக்கப்படுவது உறுதியாகி இருக்கு. அதுவுமே மே 10ஆம் தேதிக்குள்ள புதிய அரசு பொறுப்பேற்ற உடனே முதல்வரின் முதல் கையெழுத்து இந்த உரிமை தொகை தொடர்பான கோப்பிலே இருக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் வெளியாயிருக்கு. இந்த திட்டமானது பெண்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில தமிழக வெற்றி கழகம் ஒரு படி மேலே சென்று மகளிருக்கு மாதம் 2500 வழங்கப்படும். அதுவும் 60 வயதிற்கு உள்ள இருக்க அனைவருக்குமே சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் தாவேக்கா வந்தது அப்படின்னா அனைவருக்குமே 2500 வழங்கப்படும். இவை அனைத்தும் தான் ரேஷன் அட்டை தொடர்பான வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்புகள். இந்த மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு நீங்க உங்களோட ரேஷன் அட்டையில எடுத்துட்டு போயிட்டு KYCயை மறக்காம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்லைனா ரேஷன் அட்டை ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படின்னா எந்த ஒரு அரசாங்க சலுகைகளுமே கிடைக்காம போயிடும். கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.